மதுரை வண்டியூர் கண்மாயில் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மிதக்கும் ரப்பர் பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். கண்மாயை சுற்றிலும் 3.2 கிலோமீட்டர் தூர நடைபாதை, கண்மாயின் மையப்பகுதியில் சிறிய தீவு உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மிதக்கும் ரப்பர் பாலம் வழியாக நடந்து சென்று படகு சவாரி செய்து கண்மாயின் அழகை ரசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மிதக்கும் ரப்பர் பாலத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க உள்ளார். மதுரையில் 213 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மதுரை தமுக முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டினார். இந்நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இன்று மதுரை செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பாலத்தை திறந்து வைக்கிறார். 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. இதையொட்டி மூலவர் முருகனுக்கு நன்னீராட்டு மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் அங்குர அர்ப்பணம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற விநாயகர் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சென்னை அடையார் அருகே அமைச்சர் அன்பில் மகேஷ் காரை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. காந்தி நகரில் உள்ள குமாரராணி மீனா முத்தையா பள்ளியை மூடப்போவதாக தகவல் பரவியது. இந்நிலையில் அப்பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அமைச்சரை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர். பெற்றோர்களின் குறைகளை கேட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அருகே மேலத்தேனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயிலில் மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு கரகம் அமைத்து சக்தி வரவழைக்கப்பட்டு காளி மற்றும் சக்தியம்மன் உள்ளிட்ட வேடம் அணிந்து பக்தர்கள் கோயிலுக்கு சென்றனர். சாமிக்கு படையிலிட்டு இருந்த எலுமிச்சை, கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சூறையிடப்பட்டதை அடுத்து பக்தர்கள் பெற்றுக் கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சுரண்டையில் பாஜகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்தில் 50க்கும் குறைவானவர்களை கலந்து கொண்டதால் ஏற்பாட்டாளர்கள் விரக்தியடைந்தனர். பொதுக்கூட்டம் தொடங்கி வெகு நேரமாகியும் கூட்டம் சேரவில்லை. வாடகைக்கு எடுத்து வந்த நாற்காலிகளும் போடப்படவில்லை. கூட்டத்தில் சுமார் 50க்கும் குறைவானவர்களை கலந்து கொண்டதால் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் விரக்தியடைந்தனர். தஞ்சையில் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளாக பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்றும், சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடத்த வேண்டிய சங்க அங்கீகார தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வருகை பதிவேட்டில் பெயர் இல்லாமல் சுமை பணி செய்யும் தொழிலாளர்களின் பெயர்களை உடனே சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பணம் படிப்பாங்க ஒருத்தர் பேர்லயே. பச்சை அட்டை வாங்கினாக்கா 6 நாள் வேலை செஞ்சா 1 நாள் கூடுதல் சம்பளமா கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் எங்களுக்கு பேசிக் சம்பளம் அந்த மாதிரி கிடையாது. வேலை செஞ்சாதான் கூலி எங்களுக்கு. அதையே இந்த மாதிரி கிடப்புல போட்டு எங்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற பள்ளி மாணவிகள் தங்கத்தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர். சிவகாசியில் தனியார் பள்ளியில் படிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் பத்ரகாளியம்மன் கோயில் வளாகத்தில் திரண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். அப்போது 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் தங்கத்தேர் இழுத்தனர். வேண்டுதல் நிறைவேற தங்கள் கைகளில் தீபம் ஏந்தி கோயில் வளாகத்தை அவர்கள் 3 முறை வலம் வந்து அம்மனை தரிசித்தனர்.
சென்னை ஆவடியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வறுமை ஒழிப்பு, ஆரோக்கியம், பாலின சமத்துவம், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என பல்வேறு இலக்குகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 122 ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் புதுமையான நடைமுறைகளை உள்ளடக்கிய 122 அப்ஸ்ராக்ஸ் நூல் வெளியிடப்பட்டது. இந்த சம்மிட் எதுக்காகனா, இது நம்ம மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்னா ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு என்ஜிஓ, ஒரு கார்ப்பரேட்டு, ஒரு கவர்மெண்ட்டு, இல்லை பாலிசி மேக்கிங் யாரெல்லாம் இருக்கிறவங்க அவங்களாம் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டையோ ஒரு நேஷனையோ டெவலப் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் வேர்ல்டோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே முத்துக்குமாரசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சிதிலமடைந்து காணப்பட்ட இக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி பந்தக்கால் போடப்பட்டு பல்வேறு வழிபாடுகள் நடத்தி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை தொட்டிப்பாளையம் அரசு பள்ளியில் பட்டியலின மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியரை கைது செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டது. தொட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவர்களை பள்ளியில் உள்ள கழிவறைகளை சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கம், தீண்டாமை முன்னணியினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியரே வந்து ஜாதி தீண்டாமையால் அந்த மாணவர் வஞ்சித்து கடுமையான செயல். இப்போ வரைக்கும் அவங்க மீதான நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை வழக்கு இப்போ வரைக்கும் பதிவு செய்யலை. உடனடியாக ஆட்சியர் தலையிட்டு தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பேரணியாக வந்தவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதையும் மீறி போராட்டக்காரர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். இந்த பேரணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் கம்மாபுரம், பொன்றேரி, ஆதனூர், பெருந்துறை, பொட்டவெளி உட்பட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.